மத்தேயு நற்செய்தியாளர் யோசேப்புக்கும் மரியாவுக்கும் திருமண ஒப்பந்தம் ஆகியிருந்தது. ஆனால் அன்னை மரியா திருமணத்திற்கு முன்பே கருவுற்றது தெரிய வந்து அவரை மறைவாக விலக்கிவிட யோசேப்பு திட்டமிட்டதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. இந்த இடத்திலே நாம் ஒரு செய்தியை நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். யோசேப்பு நீதிமான் தான், நேர்மையாளர் தான். இருந்தாலும் தான் திருமணம் செய்து கொள்ள போகின்ற பெண் திருமணத்திற்கு முன்பே கருவுற்று இருந்தால் அவர் எப்பேற்பட்ட நேர்மையாளராக இருந்தாலும் ஒரு சலசலப்பு வரும். அதுதான் யோசேப்பினுடைய வாழ்வில் வந்தது. ஏனென்றால் அவர் நீதிமான் என்பதை அவருடைய செய்கையிலே அவர் காட்டினார். எந்த அளவுக்கு என்றால், அன்னை மரியா கருவுற்றது தெரிய வந்தவுடனே அவரை மறைவாக விலக்கிவிடதான் திட்டமிட்டார். ஊரில் இருக்க அனைவரையும் கூப்பிட்டு, மூப்பர்களை கூப்பிட்டு, இதோ பாருங்கள், இந்த பெண் கர்ப்பமாக இருக்கிறார், இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் என்று அவர் சொல்லவில்லை. ஏனென்றால் யூத பாரம்பரியத்தின்படி வழக்கங்கள் நமக்கு தெரியும். திருமணத்திற்கு முன்பே ஒரு பெண் கர்ப்பமாக இருக்கிறாள் என்றால் அவள் கல்லால் இடித்துக் கொல்லப்பட வேண்டும் என்பதுதான் மோசேயினுடைய சட்டம். அப்படி இருக்கின்ற பொழுது சட்டத்தையும் அறிந்தவர், கடவுளுக்கும் பயந்தவர், நீதியாளராக நேர்மையாளராக மறைவாக விலக்கிவிட திட்டமிடுகிறார். இங்கே இந்த நிகழ்விலே யோசிப்பு நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்னவென்றால், நான் நேர்மையாளராக இருந்தாலும் கடவுள் அவரிடம் கனவில் தான் பேசினார். கன்னிமரியிடம் வானதூதர் கபிரியேல் வானதூதர் நேரில் பேசினார். ஆனால் யோசேப்பிடம் கனவில் பேசுகிறார். யோசேப்பே, அன்னை மரியாவை, கன்னி மரியாவை ஏற்றுக்கொள்ள நீ அஞ்ச வேண்டாம், அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். இது எப்படி யோசேப்பினால் ஏற்றுக்கொள்ள முடிந்தது? ஏனென்றால் இந்த நிகழ்வு இவர் மனதிற்குள் இருந்த கலக்கம் யோசேப்புக்கு மட்டும்தான் தெரியும். இதை அன்னை மரியாவிடம் கூட அவர் சொல்லவில்லை. இருந்தாலும் இவர் மனதில் எண்ணியதை ஏதோ ஒன்று நமக்கு தெரியப்படுத்துகிறது என்றால் அது கடவுளாகத்தான் இருக்க முடியும் என்பதை அவர் நன்றாக புரிந்து கொண்டு காலையில் எழுந்தவுடன் அன்னை மரியாவை சென்று ஏற்றுக்கொண்டார் என்று நற்செய்தி வசனம் சொல்லுகிறது. இந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையிலே எப்படிப்பட்ட ஒரு சந்தேகம் என்று ஒன்று வந்து விட்டால் அதை தீர்த்து வைப்பதுதான் சரியான நிலையாக இருக்க முடியும். ஏனென்றால் இந்த காலகட்டத்திலே சந்தேகம்தான் பல நிலையிலே பலவிதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஒரு நிலையிலிருந்து ஒருவர் திரும்பி வர வேண்டும் என்றால், ஒருவர் பொய் சொல்லிவிட்டார் என்றால், அது கண்டுபிடிக்கப்பட்டது என்றால் மீண்டுமாக அவர் மீது நம்பிக்கை வராது. எவ்வளவுதான் அவர் நேர்மையாளராக இருந்தாலும் நாம் மீண்டும் மீண்டுமாக அவர் செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் இருந்தும் அந்த பழைய எண்ணத்தை தான் நாம் கொண்டு வருவோம். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. தான் அன்னை மரியாவை தவறாக புரிந்து கொண்டோம் என்பதை புரிந்து கொண்டு இறுதி வரை அவர் அன்னை மரியாவோடு இருக்கின்ற வரை அன்னை மரியாவுக்கு சார்பாக இருந்தார்.